அவன் நல்ல சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருந்தான். யாரு? இளையராஜா. சரியான சந்தர்ப்பம் கேட்டு அட்ரா ஒரே அடி. கேட்டேன், நீ தான் எனக்கா பிறந்தான்ட்டான். என் அப்பான்னு கூப்பிட்டு நீ தான் எனக்கு பிறந்தியான்னு கேட்டான். இவன் என்னன்னு கேட்டான், அன்பின் மிகுதியா அப்பாவை கூப்பிட்டான். அதுவே தப்பு. முதல்ல நான் சொல்றது எது கிடையாதுன்னா, இப்போ ஒருத்தர் மரியாதையா கூப்பிடணும்னா அப்பான்னு கூட கண்டிப்பா கூப்பிடலாம். எவ்வளோ பேர் வந்து என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிடக்கூடிய நபர் யாருன்றதை நம்ம முதல்ல பார்க்குறோம். என்ன சொல்லிக்கிட்டா, நாம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அவன் கூப்பிட்டான்றது நம்மளே உணர்வோம். நல்லா புரியும். இப்போ என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்றாங்க. என் மகன் என்ன அப்பான்னு கூப்பிட்றத விட ஒரு 4 பேர் வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க. சரிங்களா? ஆனால் அந்த கூப்பிடக்கூடிய நபர்கள் யாருன்றதை நான் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என் மகன் என்ன அப்பான்னு கூப்பிட்டதை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கு. அவனுங்க என்ன அப்பான்னு கூப்பிடும்போது, இல்லப்பா அப்படின்னு சொல்லி கூடும்போது சத்தியமா சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், என் மகன் என்று என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுறது, என் மகள்கள் என்ன அப்பான்னு கூப்பிடுறத விட ரத்த உறவே இல்லாத ஒருத்தர் 4 பேர் வந்து ஒரு 3 பேர் தான். நான் ஒருத்தர் என் பேர் ரேர் தான். ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்சடா கூப்பிடுவான். ஒருத்தன் சார் மாதிரின்னு ஒருத்தன் இல்லப்பான்னுவான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னான்னுவான் அவன். ஆனால் அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்போ ஃபோன் பண்ணுவாங்க, என் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடக்கூடிய அந்த நபர்களும் நான் அவனுக்கு கொடுக்குற வந்து அந்த மரியாதையை அவங்க வந்து எப்படி அன்பையும் மரியாதையும் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து ரிப்ளை பண்ணும்போது